என்கிட்ட இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும்ல, தட் இஸ் ப்ராடக்ட் ஐம் இன் லவ் வித் ஆர் ப்ராடக்ட் ஐ லவ் த மோஸ்ட். அந்த மாதிரி அததான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். பிரைமர்ஸ்ல என்கிட்ட நிறைய டைப்ஸ் இருக்கு. ரீசெண்டா அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது இந்த NYBயோட பிரைட்னிங் பிரைமர். இது குட்டி டியூப். நான் வாங்கி இதை திரும்ப ரீஃபில் கூட பண்ணிட்டேன். செம்ம எஃபெக்டிவான பிரைமர். போட்ட உடனே இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு பிளட்னஸ் கொடுக்கும் அண்ட் மைல்டா ஒரு பிரைட்னஸும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது பிரைட்னிங் பிரைமர் நான் படிச்சனாலயோ என்னவோ. ஆனா இத நீங்க இத போட்டுட்டு நீங்க மேக்கப் போடுறீங்கன்னா உங்களோட மேக்கப் வந்து செம்ம ஸ்மூத்தா அப்படியே கிளைட் ஆகும். நீங்க மேக்கப்பே போட தெரியல, இப்பதான் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் மேக்கப்புக்குள்ள, எனக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணன்னு தெரியலன்னா தாராளமா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு அஃபோர்டபுள்ல பெஸ்ட் ப்ராடக்ட்னா இதை சொல்லலாம். செகண்ட், ஃபவுண்டேஷன். டசன் கணக்குல ஃபவுண்டேஷன் வச்சிருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்றது ஒரே ஃபவுண்டேஷனா தான் இருக்கும். எங்கேயாவது போறோமா, டக்குன்னு அந்த ஃபவுண்டேஷனை எடு, வெளியே கிளம்புறியா, ஓகே டக்குன்னு அந்த ஃபவுண்டேஷன் எடுன்னு எப்ப பார்த்தாலும் பிக் பண்ற ஒரே ஃபவுண்டேஷன் இந்த ஃபேஸஸோட 3-in-1 ஃபவுண்டேஷன். இது 3-in-1ன்றனாலயும் என்னவோ என்னோட வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும். கவரேஜ் உங்களுக்கு ஒரு டீசென்டான கவரேஜ், ஸ்டே உங்களுக்கு ஒரு டீசென்டான ஸ்டேவா இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் லைட்டா ஆக்சிடைஸ் ஆகும். நீங்க வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு அதெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணாமலோ கன்சீல் பண்ணாமலோ போட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் லைட்டா கிரேயா ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இந்த போட்டோ பாருங்க, இந்த போட்டோல அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். என்டையர் ஃபேஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன், கன்சீல்லாம் பண்ணல. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட மவுத்த சுத்தி மட்டும் கிரே ஆற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க கன்சீல் பண்ணி அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். மீடியம் டு டஸ்கில நீங்க எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் சரி இந்த ஷேட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. காம்பாக்ட்ஸ்ல எப்பவுமே ஒரு சில காம்பாக்ட்ஸ் நான் கையில கேரி பண்றது உண்டு. ஹேண்ட்பேக்லயோ வண்டிலயோ எங்கேயாவது போறதா இருந்தா ஒரு காம்பாக்ட் என்னோட சன்ஸ்கிரீனோட நான் எப்பயும் வச்சிருப்பேன். அதுல ஒண்ணு இந்த லாக்மியோட 925. சீரியஸாவே இந்த காம்பாக்ட் வந்து மேக்கோட காம்பாக்ட் மாதிரி, பட் பேக்கிங் தான் டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த காம்பாக்ட். உங்களுக்கு செம்மையா ஒரு கவரேஜ் கொடுக்கும். இதுல இருக்க சில மிஞ்சி இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்வாட்சஸ் பண்ணி காட்டுறேன். செம்ம ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு ஆயிலி ஃபேஸ் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி கண்டிப்பா உங்க ஹேண்ட்பேக் உள்ள போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கும். ஆயிலாம் செம்மையா கண்ட்ரோல் பண்ணும். இல்லங்க காம்பாக்ட்ல எல்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு ஷேட்லாம் சூஸ் பண்ண தெரியாது, நீங்க என்னதான் ஷேடுக்கு டைரக்டா லிங்க் கொடுத்தாலும் எனக்கு ஷேட் சூஸ் பண்ண தெரியாது, காம்பாக்ட் வாங்க தெரியாது, வேற என்ன எனக்கு ஏதாவது ஒண்ணு சஜஸ்ட் பண்ணுங்க ஆனா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த பனானா பவுடர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஃபேஸ்ல இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். உங்களோட மேக்கப்பை பக்காவா செட் பண்ணிடும். ஃபேஸ்ல ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகாது. ஒரு த்ரூ அவுட் த டே ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இதையும் வந்து நான் மொத்தமா முடிச்சு விட்டேன். இதையும் திரும்ப ஆர்டர் பண்ணும். இதுல ஓரத்துல இருக்க ப்ராடக்ட்டை வச்சு உங்களுக்கு லைட்டா நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்ட ட்ரை பண்றேன். பட் வந்து ப்ராடக்ட் வரல. நீங்க என்ன இருந்தே ஃபாலோ பண்ற ஒரு பர்சன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னு. ஆக்சுவலா நான் இது தீந்து போச்சுன்னு இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். பட் இது தீந்துருச்சுன்னு எனக்கு முதல்ல தெரியும். ப்ராடக்ட் வந்து நம்ம இவ்வளவு லவ் இந்த ப்ராடக்ட் மேல வச்சிருந்தாதான் இந்த பேனே வந்து பார்த்து சிரிக்கிற அளவு நம்மளால ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். நம்பி வாங்கலாம். நெக்ஸ்ட், நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்கின் டென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல க்ளோயிங்கா இருக்கணும் ஸ்கின் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட். நீங்க ஸ்கின்ல போட்டிருக்கதே தெரியாது, ரொம்ப லைட்டா இருக்கும் அந்த க்ளோ. தெரியுதா? வாவ். இப்பயே போய் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேயா? ஒரு 10 மேக்கப் லுக் நான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படின்னா அதுல 8 மேக்கப் லுக்கு கண்டிப்பா இதை நான் யூஸ் பண்ணிருப்பேன். அவ்வளவு பிடிக்கும். நெக்ஸ்ட், கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து நான் இன்ஸ்டாகிராம் லைவ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். வாங்கி வச்சுட்டேன், பட் ஒரு லைவ்ல ஓகே கண்ணு கிட்ட இருக்கேன்னு சொல்லி யூஸ் பண்ணேன். செம்ம கன்சீலர். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு சூப்பரா உங்களோட பிக்மெண்டேஷனை செம்மையா கவர் பண்ணிடும். லைக் நீங்க வந்து பிரஷ் தேவையில்லை, ஸ்பஞ்ச் தேவையில்லை, உங்களோட ஃபிங்கர்ஸே போதும் செம்மையா கவர் பண்ணி உங்களோட பிக்மெண்டேஷன் இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆக்கிடும். செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட். இதை வச்சு ரீசெண்டா நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஒரு மேக்கப் லுக்கே பண்ணேன். அந்த மேக்கப் லுக்கும் ரொம்ப நேரம் ஸ்டே வந்துச்சு. அதை பத்தி நான் ஸ்டோரியில எல்லாம் பேசியிருந்தேன். நீங்க ஒரு கன்சீலர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்,
குயிக் கன்சீலர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பர்டிகுலரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். நான் இப்பவே சொல்லுவேன், இந்த ப்ராடக்ட் நான் டக்குன்னு முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஆர்டர் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். அண்ட் அது தீந்துட்டா கூட வேலையா அதை ஆர்டர் பண்றதுதான் என் வேலை இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செம்ம ஒர்த்து. இதே மாதிரி என்னோட ப்ராடக்ட்ஸ், எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ஐ அம் இன் லவ் வித், இதை ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.